சுகத்தை நசீபாக்குவானாக. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதன் பிரகாரம் பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்னைக்கு வேற 2 எல்லாரும் ஒரு நோன்பு செஞ்சிட்டோம். பரிபூர்ணமான முறையில் வைக்கிறதுக்கு அல்லாஹ் நசீபாக்கியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பெற 2வது பெறையில் இருக்கிறோம். இந்த பெறையிலிருந்து நாம் கற்றுக்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது நம்ம இப்போ எல்லாரும் அழகான முறையில் சகருடைய நேரம் பார்த்தோன்னா ஒரு 5 மணி 5:10 ஆகுதுன்னா சகருடைய நேரம் முடிஞ்சிருது. அதே போல் இஃப்தாருடைய நேரங்கள் நம்முடைய 6:20 என்ன செஞ்சிருது, இஃப்தாருடைய நேரங்கள் வந்துடுது. ஆனால் இதற்கு முன்னாடி உள்ள சஹாபாக்கள், அதற்கு முன்னால் உள்ள நபிமார்களுடைய காலங்களில் நோன்பு எப்படி இருந்துச்சு? கண்ணியமானவர்களே, நம்மளுடைய அழகான முறையில் அல்லாஹ் நோன்பு கொடுத்துருக்கான். 11 மணி நேரத்தை நோன்பு கொடுத்துருக்கான். ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள முந்தைய காலங்களில் இந்த ரமலான் அப்படின்னு ஒரு நோன்பு இருக்காது. அதற்கு பதில் என்ன இருக்குன்னா ஆஷூரா என்ற நோன்பு இருக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள காலங்களில். அதுக்கடுத்து நாளடைவுள்ள காலங்கள் வரும் பொழுது அந்த நம்ம ஐயாமுல் பீல் நோன்பு வைக்கிறோம் அல்லவா, அந்த 13, 14, 15 அப்படி அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆஷூரா நோன்பு, அடுத்தாப்புல 13, 14, 15. அப்போ ரமலானுடைய நோன்பு கிடையாது. அப்போ அதுக்கு அடுத்த பராத்துடைய நோன்பு கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சு. அதற்கு பின்னாடி காலங்களில் வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலங்களில் ரமலானின் நோன்பு இறக்குவதற்கு முன்னால் சஹாபாக்கள்லாம் நோன்பு வைப்பாங்க. எப்படி நோன்பு வைப்பாங்கன்னா மக்ரிப் டு இஷா, அதுதான் இஃப்தாருடைய நேரமும் சஹருடைய நேரமும். ரொம்ப கிட்டத்தட்ட 22 மணி நேரம் நோன்பு வச்சு நம்ம எப்படி மக்ரிபுடைய நேரங்களில் இஃப்தாருடைய நேரங்கள் திறக்கின்றோமோ, இஷாவுக்கு முன்னால் என்ன செஞ்சாகணும்னா சஹரை வச்சாகணும். அதாவது இஷாக்கு பாங்கு சொல்லக்கூடிய நேரத்துக்கு வக்துக்கு முன்னால் உள்ள நேரம் என்ன செஞ்சாகணும், நல்ல முறையில் சஹர் வைத்து விட வேண்டும். இப்படி தான் ஆரம்ப காலத்தில் நோன்பு இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் சஹாபாக்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. நம்மளை மாரி விதவிதமான ரகரகமான ஆகாரங்கள் அவங்க சாப்பிட்றது கிடையாது. அவங்க நோம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி துண்டு, 2 பேர்ச்சம்பழம், தண்ணீர், இதுதான் நோன்பு திறக்கிறதுக்கு இருக்கும், நோன்பு வைக்கிறது இருக்கும். ஆனால் அவனுக்கு அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் நம்ம எவ்வளவோ சுக்குர் செய்யணும். ஏன்னா அல்லாஹ் நம்மளுக்கு அவ்வளோ விதமான ஆகாரங்களை கொடுத்துருக்கான். சாப்பிட முடியாத அளவுக்கு ஆகாரங்களை கொடுத்துருக்கான். பார்க்க குடும்பத்தில் எல்லாருக்கும் என்ன செஞ்சுருக்கான், அவ்வளோ ரிஸ்க்கை நசீபாக்கியிருக்கான். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு அதிகமான முறையில் சுக்குர் செய்ய கடமையெல்லாம் நம்ம பட்டிருக்கோம். அப்போது அதன் அடிப்படையில் அது ஆரம்ப காலத்தில் 22 மணி நேரம் என்ன செய்வாங்களாம், நோன்பு வைப்பாங்களாம். ஒரு முறை இப்படி தான் நோன்பு வச்சு அந்த நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா அபூ சர்மா, கைஸ் இப்னு சர்மா என்ன செய்கிறாங்க, 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும், இந்த 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு. மக்ரிபுடைய நேரங்களில் வந்திருக்காங்க. வந்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் அப்படியே அசதியாக இருக்குது, அப்படியே தூங்கிட்டாங்க. அப்படியே தூங்கினா என்ன ஆகுதுன்னா இஷாவாயிருது. அவங்க பார்த்தேன்னா இஃப்தாருடைய நேரமும் என்ன செய்யலை, நோன்பு திறக்கலை, சஹருக்கும் சாப்பிடலை, அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா அடுத்து 22 மணி நேரம், ஏற்கனவே 22 மணி நேரம், சஹர் இஃப்தாருக்கு ஒரு 2 மணி நேரம், அதுக்கு அடுத்தாலும் ஒரு 22 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 46 மணி நேரங்கள் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, விடாமல் என்ன செஞ்சுருக்காங்க, அப்படியே தண்ணி தாகித்த வண்ணமாக பசித்த வண்ணமாக நோன்பு என்ன செஞ்சுறாங்க, அப்படியே கடைபிடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு என்ன செய்கிறோம், கொஞ்சம் நேரம் கொஞ்சம் உடம்பு ஆஃபீஸில் என்ன செஞ்சிடறோம், நோன்பை விட்டுடுறோம். உடம்பு ஏதாவது சரியில்லை என்ன செஞ்சிடறோம், நோன்பை விட்டுடுறோம். ஏதாவது தேவைகள் என்ன செஞ்சிடறோம், நோன்பை விட்டுடுறோம். ஆனால் அன்றைய காலத்தில் சஹாபாக்கள் உயிர் போகக்கூடிய நிலைமை வந்தாலும் நோன்பு விட மாட்டாங்களாம். அவ்வளோ பெரிய பாக்கியமானவர்கள் தான் சஹாபாக்கள். சில சஹாபாக்கள்லாம் இமாம் அவர்கள் வரலாற்றில் பதிவு செய்வாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறக்கக்கூடிய நேரம் மக்ரிபுடைய நேரம் வருவதற்கு முன்னாலே அவங்களுக்கு அந்த கடைசி சக்கராத்துடைய நேரங்கள் வரும் பொழுது அவங்க மனைவி என்ன செய்வாங்களாம், தண்ணீரை கொண்டு வருவாங்களாம். அப்போ உஸ்மான் நாயகர் சொன்ன வார்த்தை, நோன்பு நான் அண்ணல் பெருமானருடன் சேர்ந்து துறப்பேன். அப்போ அண்ணல் பெருமானர் எங்கே இருக்கிறாங்க, மறுமை நாளில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க இன்திகாலான பின்பு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கக்கூடிய நேரங்களில் நோன்பை விடுவதற்கு சூழ்நிலை வந்தாலும்
என் உயிர் மாய்ந்தாலும் நான் நோன்பை விடமாட்டேன் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பை இங்கே வைத்து கொண்டு இஃப்தார் நேரங்கள் அண்ணல் பெருமானாரோடு சேர்ந்து நோன்பு திறந்தார் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? நோன்புக்கு எவ்வளோ சிரமங்கள் வந்தால் என்ன செஞ்சிடணும்? நோன்பை எந்த சூழ்நிலை விடக்கூடாது. அப்போ அந்த முந்தைய காலத்தில் அந்த அபூ ஷர்மா ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்யறாங்கன்னா, நோன்பு வைத்த வண்ணமாக அப்படியே தூங்கிடுறாங்க. தூங்கிச்சு மறுநாள் காலையில் என்ன செய்கிறாங்கன்னா எந்திரிச்சு வெளியே வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. அப்படியே முகத்தை பார்த்தா ரொம்ப அசதி, கடுமையான பசி. இதில் என்ன செய்கிறாங்க? அப்படியே தொய் விட்டுரு அப்படியே ஓரத்தில் கிடக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து என்ன ஆச்சு மாஹியல்லக்க, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்களாம். உடனே அவங்க சொன்னாங்க, இப்படி நிலவரம் நடந்துச்சு, நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், என்ன ஆகுதுன்னா அப்படியே கண்டிப்பாக நோன்பு வைத்துட்டேன். உடனே அங்கேருந்து இன்னொரு சஹாபி சொல்கிறாங்களாம், நான் மகரிப் டு இஷாவுடைய நேரங்கள் தான் என் மனைவி கூட சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் என்ன ஆகிடுது? சகருடைய நேரமும் வந்துடுச்சு. நான் இப்போ சாப்பிட்ட பாடி இல்லை, நான் எதுவும் உணவருந்திய பாடி இல்லை என்ற கவலை என்ன செய்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆமாம் நானும் சிரமம் தான் படுகின்றேன், 22 மணி நேரம் நோன்பு வைக்கிறது ரொம்ப சிரமமான காரியமாக தான் இருக்கு என்பதாக எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக போகிறாங்க. எதுக்காக? இந்த 22 மணி நேரத்தை குறைக்கிறதுக்காக. உடனே அண்ணல் காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கருணையில் உருவான காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ என்ன செய்கிறாங்க? இந்த செய்திகள்லாம் கேட்ட உடனே அப்போ அல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாங்கன்னா கோரிக்கை வைக்கிறாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்? வஹி என்ன செய்கிறான்? அறிவிக்கிறான். எத்தபையன லக்கும் ஹைத்துல் அபியலு மின ஹைதி பி வஹியில்லாஹி அஸ்வது மினல் ஃபஜ்ர் என்பதாக அல்லாஹ் உடனே என்ன செய்கிறான்? இறக்குறான். அப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்களாம், கருப்பு கயிர் வெள்ளை ஆகும் வரைக்கும் நோன்பு வைக்கலாம், நோன்பு விடலாம் என்பதாக அல்லாஹ் என்ன செய்யலாம்? ஆயத்தை இறக்குறான். உடனே என்ன கருப்பு கயிறு வெள்ளைக்கயிறு என்ன அது விளங்காம மக்கள் இருந்தாங்க, சஹாபாக்கள் விளங்காம இருந்தாங்க. உடனே அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? திரும்ப மக்கள்கிட்ட சொல்றாங்க, கருப்பு என்பது இரவு, வெள்ளை என்பது பகல். இரவுலே நாம் என்ன செய்யணும்? நோன்பு திறந்த வண்ணமாக இருக்க வேண்டும், பகலிலே நோன்பு நோற்ற வண்ணமாக இருக்கின்றதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? நம்மளுடைய சமுதாயத்துக்கு ரொம்ப லேசான விஷயத்தை என்ன செய்றாங்க? பெருமானார் கொண்டு வராங்க. அப்போ கண்ணியமானவர்கள், நம்ம எல்லாரும் யோசிக்கணும், இவ்வளோ சிரமமான நோன்புகள் என்ன செய்றாங்க? சிரமமான நேரங்கள் என்ன செய்கிறாங்க? சஹாபாக்கள் நோன்பு விடாமல் அவ்வளோ ஈமானோடு யக்கீனோட நோன்பு வைச்சாங்க. அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? எவ்வளோ வேலையாக இருந்தாலும், எவ்வளவோ நம்மளுடைய பலகீனமாக இருந்தால் என்ன செய்யணும்? அல்லாஹ்விற்காக நோன்பு வைத்து விட வேண்டும். அப்படி நம்ம இந்த ஒரு நோன்பு விட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் நாம் நோன்பு வைத்தால் இந்த ஒரு நோன்பிற்குரிய நன்மைகள் ஈடாகாது என்பதாக இமாம் பெருமக்கள் வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் என்ன ஆகும்னா 40 நாங்கள் அடிச்சவங்களாம் நோன்பு வைப்பாங்களாம். அது நமக்கு அல்லாஹ் நினைச்சிருக்கான், ரொம்ப லேசான காரியமாக கொடுத்துருக்கான், ரொம்ப சிரமம் கூட கிடையாது. அது பனியோட காலங்கள் தான், ரொம்ப தகைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா, நம்ம எல்லோரும் அல்லாஹ்விற்காக நல்ல முறையில் என்ன செய்யணும்? நோன்பு கட்டாயமாக வைக்கணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் என்ன செய்யும்? அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இறைநேச அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? ஆக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யணும்? நல்ல முறையில் இந்த 30 நோன்புகளையும் வைப்பதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நசீபாக்குவானாக இன்ஷா அல்லாஹ். நம்ம எதை கேட்டோமோ அதை பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய நட்பு உற்ற சற்ற வட்டாரங்கள் எல்லோரும் நல்ல முறையில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் நோன்பு நோற்று அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் மூச்சு இருக்கு வரைக்கும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. நல்ல துஆவோடு உங்களுடைய துஆவை ஆதரவைத்த வண்ணமாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.